Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB எக்ஸாமோட GK syllabus and அதோட importance, where to study இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி ரிலேட்டடாக எஸ்கே மங்கல்லேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வீடியோவில் லாங்குவேஜஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. குறிப்பாக PGTRB இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் அண்டு தமிழ்லையுமே மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. PGTRB தமிழுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும், அண்டு இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஆல்ரெடி ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது உண்மை தான். இதுக்கு முன்னாடி PGTRB கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே சேர்ந்து வரும், ஃபார் இங்கிலீஷ்க்குமே கூட. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு டஃப்னஸ் லெவலாக ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இந்தியன் கல்ச்சர், ஹோம் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழில் இருக்கும். அதாவது பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் 2022ஓட PGTRB நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி பர்டிகுலராக அந்த காலமில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன் லாங்குவேஜுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழா இங்கிலீஷ்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சைக்காலஜி அண்டு ஜிகேவை தமிழ்லையே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஈவன் இங்கிலீஷ் மேஜர்ஸுமே கூட அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் மேஜருக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், சரிங்களா? அண்டு சைக்காலஜி கொஸ்டின்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மேஜர் கொஸ்டின் வரும், அதுக்கப்புறம் சைக்காலஜி, அந்த மாதிரி பேட்டர்னில் எல்லாமே இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டுருக்குது. இது எல்லாமே ஆஸ்பிரன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ மேஜர்லேயே ஒரு 100 கேள்விகள் இருந்து 101லேருந்து 150 வரைக்கும் நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு கிளியர் பாத்தாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது, கலந்து தான் கொடுக்குறாங்க. 2022ஓட கொஷின் பேப்பர்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டு மூவ் ஆன் டு ஜிகே சிலபஸ். இப்போது 150 மார்க்ஸுக்கு மேஜரில் 110 அப்படின்னு சொன்னால் இந்த 40 மார்க்ஸ்க்கு, அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்கு, அந்த 10 மார்க்கு ஜிகேயில் இருக்குது இல்லைங்களா, 10 மார்க்கு தானே அப்படின்னு சொல்லி இது அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. ஏன் அப்படின்னா எந்த மேஜராக இருந்தாலுமே நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் கட்டாயம் இருக்கும். ஏதாவது ஒரு யூனிட் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி அது தனிப்பட்ட படிக்கிறவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் இருக்கும் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்ற விஷயம். அதையெல்லாம் தாண்டி ஜிகே கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி இதில் 8 யூனிட் கொடுத்துருப்பாங்க. 8 யூனிட்லேருந்து 10 கேள்விகள் வரும். ரொம்ப ஈஸி தான். அதை இப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம படிக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த 10 மார்க்கை வாங்கிடலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வேதிக் பீரியடு 1526 AD to 1947 ஃப்ரீ இந்தியா மாடர்ன் இந்தியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட SCERT சோஷியல் சயின்ஸ் புக்ஸில் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கும். அதாவது இந்திய வரலாறு, வேத காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்கும். ஆனால் 9th and 10th உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நமக்கு 9th and 10th டைரெக்டாக எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புரியறதுக்கு அப்படின்னு சொன்னால் 6th and 7th பேஸாக இருக்கும். நீங்கள் 6th and 7th படிச்சுட்டு 9th வரும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கேள்விகள் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது. PGTRB ஜிகேவை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாகவே கேட்டுருவாங்க. அரசர்களோட பேர் என்ன, இந்த நிக்நேம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன, இந்த கொடிகள்லாம் என்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த போர்ட்டல் இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப டெப்த்தாக சுற்றி வளைச்சி கேட்குற மாதிரியெல்லாம் ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்காது. அண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் யூனிட்டில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆரிஜின் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சாலியன்ட் அண்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இந்த சாலியன்ட் அண்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லேயுமே இருக்குது, நமக்கு தெரியும்.
அதில் 9th and 10th டெப்த்தாக பார்த்துக்க வேண்டியது முக்கியமானது. பர்டிகுலர்லி ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸு. இதை மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸு எஸ்சிஆர்டி படிச்சிங்கன்னாலே நமக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும். அண்டு இஃப் யூ ஆர் அ டெட் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னமுமே ஈஸி தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமுமே. அண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள், லெகிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், அடல்ட் ஃப்ரான்ச்சைஸு, ஹியூமன் ரைட்ஸு. ஹியூமன் ரைட்ஸு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. மனித உரிமைகளை பற்றி தமிழ்நாட்டில் எந்த வருஷம் வந்து அதை ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி இந்தியாவில் எப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் அவைலபிளாக இருக்குது. அண்டு கம்மிங் டு த பார்ட் ஆஃப் 3rd யூனிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழக வரலாறு. இது பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியடு, சங்கம் ஏஜ், சேரா, சோழா, பாண்டியாஸ், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், சோஷியல் கண்டிஷன்ஸு, லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், ஃபைன் ஆர்ட்ஸ், ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, நேச்சுரல் பவுண்ட்ரிஸு, ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் அண்டு பிளேசஸ்ஸு. கண்டிப்பாக ஆறுகள் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்டு 9th ஜியாகிரஃபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குது. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த தாதுக்கள்லாம் வந்து கிடைக்கிது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில், அந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் நிறைய வந்து பார்க்கலாம். ஏற்றுமதி குறித்த கேள்விகள், இறக்குமதி குறித்த கேள்விகள். அண்டு நெக்ஸ்ட் யூனிட்டு பர்சனாலிட்டிஸ். இதில் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு அண்ட் அஃப்கோர்ஸ் டிஸ்கவரிஸ். இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லீடர்ஸு, அவங்க எழுதின புக்ஸு அண்ட் அதே மாதிரி இந்த அவார்ட்ஸ் ரிலேட்டடான புக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பை அருந்ததி ராய். அந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்டிலிருந்துமே கேள்விகள் இருக்கும். இஃப் யூ ஆர் யூ மேக்ஸ் மேஜர் ஆர் இங்கிலீஷ் மேஜர், இட் டசன்ட் மேட்டர். தமிழில், சயின்ஸில் எல்லாத்துலேயுமே ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்விகள் வீதம் 10 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் 5th யூனிட்டில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், கன்ஃபைன்டு டு இந்தியான்னு போட்டிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். பர்டிகுலராக தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு இந்த இன்ஃபோஸ் பார்த்துக்கிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முறை வந்து இந்த செஸ் சாம்பியன்ஷிப்ஸ் ரிலேட்டடாக நிறைய சாதனைகளை வந்து டிஎன் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து சாதிச்சிருக்காங்க. அந்த கொஸ்டின்லாம் நம்ம கட்டாயம் வந்து இந்த வருஷம் வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் குகேஷ், அவங்கள பற்றி நிறைய கேள்விகள் வந்து எதிர்பார்க்கப்படுது. அஃப்கோர்ஸு சுனிதா வில்லியம்ஸ் மேம், அவங்கள பற்றி நிறைய கேள்விகளும் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஜிகே அப்படின்றதுனாலையும் உலகமே எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது முக்கியம். அதே மாதிரி எவ்ரிடே சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் இன்வென்ஷன்ஸு, இப்போ புதுசாக மருந்துகள் கண்டுபிடிக்கிறது, அண்ட் அஃப்கோர்ஸு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுருவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி நம்மளோட குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதே மாதிரி ஆளுநர், இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட பதவி காலம் எவ்வளோ வருஷங்கள் வந்து அவங்க வந்து பதவியில் இருக்கலாம். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு. தமிழ்நாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதிகள் இருக்குது, அவங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஆத்தென்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு முறை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக 10 out of 10 நம்மளால் வாங்க முடியும். அண்ட் அது வாங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லலாம் மேஜர் ஃபுல்லாக படிப்பாங்க, இருந்தாலும் சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து மேஜரில் மட்டும் கிடையாது, அண்ட் ஆல்சோ சைக்காலஜி அண்டு ஜிகேலையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஆஸ்பிரண்ட்டு நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதுறது தான். ஒரு பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டு பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதுறது, அதே மாதிரி நிறைய லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால மேக்ஸிமம் ஒரே விதமான போர்ஷன்ஸ் வந்து மறுபடியும் படிக்கிறதுனால நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகிடுறாங்க. ஸோ ஈஸியாக மார்க்ஸ் வாங்க முடியுது. புதுசாக வந்து அட்டென்ட் பண்ணுறவங்க, ஆல்ரெடி நமக்கு எதனால் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே
இந்த சைக்காலஜியும் ஜிகேவும் நம்ம வந்து படிக்கிறது வந்து மஸ்ட்டு. ஸோ ஓவராலாக 40க்கு அட்லீஸ்ட், கைண்ட்லி அண்டர்லைன் த வேர்டு, அட்லீஸ்ட் ஒரு 25 நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நல்ல ஸ்கோரை வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ரீசெண்டாக வந்த செட்டு ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வரக்கூடிய பிஜிடிஆர்பிலையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 150க்கு 120 125க்கு அடிப்பாங்கன்ற அளவுக்கு தான் இந்த காம்படிஷன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து விக்ரஸாக படிச்சிட்ருக்காங்க. ஸோ ட்ரிபிள் டிஜிட்டை தாண்டி ஒரு அட்ராக்டிவ் ஸ்கோர் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சிக்குள்ளே நம்மளோட நேம் வராது, அன்ஃபார்ச்சுனேட்லி. சரிங்களா? அதனால தான் வந்து மேஜர் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட இன்புட்டை கொடுக்குறீங்களோ அதே போல் சைக்காலஜி அண்ட் ஜிகேலையும் மஸ்ட்டு. நீங்கள் ஜிகேலையும் கண்டிப்பாக உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும். அண்டு ஜிகே ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு, சிலபஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு இங்கே முடியுது. அண்ட் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமியில் இருந்து நியூ டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட்டு வித் மெட்டீரியல் அது ஒரு பேட்சும், ஒன்லி டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 17 வீக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நியூவாக ஜாயின் பண்ணணும்னு நினச்ச டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் 6th வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி 21,000 Q&Aவும் அவைலபிளாக இருக்குது. அது இப்போ தான் வந்து 4 வீக்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது. 2000 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியல, ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொலீக்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே சொல்லுவாங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.